அதிமுக இருக்கவங்க என்ன பண்றாங்க டிவிகேக்கு அந்த கட்சியில எந்த கட்சி மாறி ஆனா சீமான் கிட்ட இருக்காங்க இது வரைக்கும் மாறினதா சரித்திரமே இல்லை. என்ன காரணமா இருக்கு அந்த மாதிரி மாறாதுக்கு? அது கொள்கை கோட்பாடு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. 234 தொகுதியும் நின்று டோட்டாலும் மியூசியம் முருகிறாருல அந்த ஜெயிக்கிற எண்ணத்துக்காக ஓடுறது தான் சீமான் கட்சி. ஸோ அந்த தொகுதியில வின் பண்ணாருன்னா ஸோ அவர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே. விஜயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஓகேங்களா, அவர் என்ன பண்றாருன்னு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். ஜெயிட்டா இது சீமானே பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோன்ற ஐடியா நான் வந்து சொல்றேன். இது எப்படி நான் வந்து சீமானோட தொடர் தொழில் காரணம் எனக்கு ஒண்ணுதான் என் மைண்டுக்கு வருது. நான் என்னன்னு சொல்றேன், நாம் தமிழர் கட்சியில் சீமான் அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் சட்டமன்றத்தில் போறதும் என்ன நடக்கும், பொதியா இந்த அளவுக்கு அவர் அடிக்கணும். ஓ சட்டமன்றத்துல போனா எத்தனை பேருக்கு திரும்ப பயம் வரும்? உண்மையிலேயே அவர் சாதாரண ஒரு எம்எல்ஏ இல்ல. அவர் கேட்கற கேள்விக்கு யாருக்குமே பதில் சொல்லவே முடியாது. அவர் வேற 1-to-1 முதல்ல உட்காருவாங்க. யாருன்னா உட்காந்துருக்காங்க, இது வரைக்கும் உட்காந்துவாங்க இன்னும் ஆயிருக்காங்க. அது சீமான் அண்ணாக்கு தான் அந்த டைலாக் பொருந்தும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இல்லையா? தொடர் தோல்வி அவரு தான் சந்திச்சுட்டே வராரு. ஆனா இப்ப நாம் தமிழர் கட்சி தெரியலனா ஓகே, இப்ப தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிறாங்கன்னா எந்த ஒரு சீட்டும் அடிக்கல, சட்டமன்றத்துல உள்ள போல. இப்ப எதிர்கட்சி பார்த்தா டிஎம்கே, ஆளுங்கட்சி தாவேகா. ஆனாலுமே தொடர்ந்து தோல்வியை சந்திக்கிற ஒரு கட்சியை விமர்சனம் பண்ண என்ன தேவை இருக்கு? தொடர்ந்து அவதூற பரப்பின ஆபாசமா பேசினு நாம் தமிழர் கட்சி இழிவா பேசுறாங்க. தோத்து போன ஒரு கட்சி அந்த மாதிரி பேசணும் என்ன தேவை இருக்குண்ணா? அதுதான் இது எப்படின்னா, இப்போ வந்து நாம் தமிழர் சீமான் அண்ணன் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 15 வருஷமா இருக்காரு. ஆனா இது வரைக்கும் ஒரு சீட் கூட அடிக்கல. ஆனா அவர்கிட்ட ஒரு எம்எல்ஏ இந்த சீட்ல இருக்கவங்க யாருமே மாற்று கட்சிக்கு போனதா சரித்திரமே இல்லை. மற்றபடி யாருமே இது வரைக்கும் மறுபடியும் நிக்கிறாங்களே தவிர ஒரு வாட்டி கூட. இப்போ அதிமுக இருக்கவங்க என்ன பண்றாங்க டிவிகேக்கு அந்த கட்சியில எந்த கட்சி மாறி ஆனா சீமான் கிட்ட இருக்காங்க இது வரைக்கும் மாறினதா சரித்திரமே இல்லை. என்ன காரணமா இருக்கு அந்த மாதிரி மாறாதுக்கு? அது கொள்கை கோட்பாடு அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற இடத்துல கொள்கை கோட்பாடு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எனக்கு தெரியல. இவங்க வந்து பதவிக்கு ஆசைப்பட்டு வரல, மக்களுக்கு எதனா பண்ணணும்னு நினைச்சிட்டு வராங்க. மற்ற இடத்துல அப்படி வராங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனா இவங்க அதுல ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. மக்களுக்கு எதனா பண்ணணும், இது பண்ணணும், நம்ம இனத்துக்கு எதனா பண்ணணும் அப்படின்னு சீமானம் ஸ்ட்ராங்கா இருக்காரு. அவங்க கூட இருக்கவங்க ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க. மற்ற கட்சியில பாத்தீங்கன்னா நேற்று ஒரு கட்சி, இன்னைக்கு ஒரு கட்சி, நாளைக்கு ஒரு கட்சி மாறி. யார சொல்றீங்க? குறிப்பிட்டெல்லாம் நான் எதுவும் சொல்லி இது பண்ணிக்க விரும்பல, சொல்றேன் உங்களுக்கே தெரியும். ஆனா சீமான் அண்ணா கிட்ட பிடிச்சது எனக்கு அது. எவ்வளவு தோல்வியை சந்திச்சாலும் பரவாயில்ல, மத்த கட்சிக்கு யாருமே போக மாட்டாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கட்சியில எனக்கு ரொம்ப கட்சியில இந்த அளவுக்கு உறுதியா அந்த தொண்டர்களும் சரி தலைவர்களும் சரி அந்த அளவுக்கு உறுதியா நிக்கிறது என்ன காரணமா இருக்குன்னா? ஏன்னா ஒரு தோல்வி சந்திச்சா போயிடுவாங்க மத்த கட்சிக்கு. இவ்வளவு தோல்வி சந்திச்சு கூட இப்ப வாக்கும் குறைஞ்சிருக்கு. குறைஞ்சு அந்த அளவுக்கு உறுதியா நிக்க என்ன காரணமா இருக்குன்னா? உறுதியா நிக்க என்ன ஆளுங்கட்சியை திண்டாடியது தோல்வி சந்திச்சா சீமானோட பேச்சு தான். சீமானோட பேச்சு இப்போ 234 தொகுதியிலையும் சீமான் ஆளை போட்டு நிப்பாட்டுறாருன்னா அதுக்கு ஒரு தில்லு வேணும்ல, கம்பல்சரி ஒரு தில்லு வேணும் ப்ரோ, ஓகேங்களா? இப்போ இருக்க கட்சிங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 234 தொகுதியில நிக்குமான்னு டவுட் தான். ஆனா ஒரு தில்லோட அந்த 234 தொகுதியும் நின்று டோட்டாலும் மியூசியம் முருகிறாருல, டோட்டாலும் மியூசியம் முருகிறாருல, கீழே விழுந்தாலும் மியூசியில மண்ணு ஓட்டாம நினைக்கிறாருல, அதுதான் ஓகேங்களா? அந்த தில்லு தான். அந்த தில்லுக்காக தான் அவர் கூட இருக்கிற மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அவரை விட்டு போல. ஸோ வந்து பாத்தீங்கன்னா அவர் மூஞ்சிக்காகவும் அவருடைய கொள்கை கோட்பாடுக்காகவும் அவங்க கூட இருக்க மக்கள் வந்து யாருமே விட்டு போல, அவருக்காக நிக்கிறாங்க. ஸோ இதுதான் நாங்க பெரிய கொள்கை கோட்பாடுக்காக 1 வருஷம் 2 வருஷம் நிக்கலாம். 15 வருஷம் முடிஞ்சு 15 வருஷமா அந்த கொள்கை கோட்பாடுக்கு அப்படியே தான் நிக்கிறாங்க. அது நம்ம தோல்விக்கான எந்த ஒரு அறிகுறியும் மொத்தத்தில் தெரியல. அந்த வருத்தமோ அந்த மாதிரிதான் இருக்காங்க. தோல்வியை சந்திச்சாவே ஒரு வருத்தம் அடைவாங்க. திரும்ப அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி எப்படி நகர்த்து, அடுத்த தேர்தல் அடுத்த மக்கள் பிரச்சனை சொல்லிட்டு போயினே இருக்காங்க. ஆர்ப்பாட்ட போராட்டம்னு. அதான் ப்ரோ, வெற்றியே தோல்விக்கு முதல் படின்னு சொல்லுவாங்கல்ல. நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோக்குறோம், எவ்வளவு வேணா தோக்குறோமே நம்மளுக்கு, ஓகேங்களா? ஆனா கடைசியில எதனா ஒரு வாட்டி நம்ம ஜெயிக்குமா, அந்த ஜெயிக்கிற எண்ணத்துக்காக ஓடுறது தான் சீமான் கட்சி. நாம் தமிழர் கட்சி இந்த தேவைக்காக தமிழ்நாட்டுக்கு தேவை கட்டாயமா இந்த கட்சி ஆட்சி பிடிச்சி ஆகணும், இந்த தேவைக்கான இந்த கட்சி தேவைன்னா எதனா சொல்லுவீங்க? ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம் தான் ப்ரோ நாங்க சொல்றோம், ஓகேங்களா? ஒரு வாய்ப்பு கொடுப்போமே, என்னதான் பண்றாங்க. நீங்க யாருக்கு நான் வாக்கு செலுத்துறீங்க இந்த எலெக்ஷன்ல? நான் வந்து பாத்தீங்கன்னா விஜயனுக்கு தான் போட்டேன், இல்லன்னு சொல்ல. பட் அவரோட வாக்கு எங்க சைடுல வந்து சரியா சேரல. இல்ல விஜய்க்கு ஓட்டு போட்டேன்றீங்கன்னா நாம் தமிழர் சீமான் ஜெயிச்சுதான் நல்லா இருந்துன்றீங்க. அது எப்படின்னா எங்க சைடுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஸ்பீச் வந்து எங்க சைடுல வந்து இம்ப்ளிமெண்டா வரல ப்ரோ, ஓகேங்களா? அதான் சொன்னேன், என் வீட்டு சொந்தக்காரனே வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் கட்சியில இருக்கிறாங்க. ஆனா இருக்கிறாங்க, அங்கேயே இருக்கிறாங்க. எங்களை வந்து மைண்ட் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா பண்றது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அண்ணன் கட்சியில ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அந்த கொள்கை கோட்பாடுலயே அவங்களுக்குள்ளேயே அப்படியே இருக்கிறாங்க. மக்களை வந்து மைண்ட் வாஷ் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் எடுத்து சொல்லணும், இவ்வளவு இருக்குது அவ்வளவு இருக்குதுன்னு சொல்லணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே சேர்ந்தவர். ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு எடுத்து சொல்லி நாங்க ஏடிஎம்கே போட ஆரம்பிச்சோம். ஏடிஎம்கே வாங்க பண்ணல, மற்ற கட்சியும் வாங்க பண்ணல. அந்த ஒரே காரணத்துக்காக நான் வந்து பாத்தீங்கன்னா விஜயனுக்கு போட்டேன், ஓகேங்களா? ஆனா சீமான் கட்சியில நிறைய பேர் என் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா
மைண்ட் வாஷ் பண்ணலன்றேன். இப்போ தோல்வி அடைஞ்சது நாம் தமிழர் கட்சினா எதிர்கட்சி விமர்சனம் பண்ண விட்டு நாம் தமிழர் விமர்சனம் பண்ண என்ன காரணம்? முக்கியமான காரணம் தோல்வி அடைஞ்ச கட்சி எதுக்கு நான் அந்த அளவுக்கு இன்னும் போட்டு தாக்கணும்னு ஒரு கேள்வி இருக்கலாம். தோல்வி அடைஞ்சிட்டாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பாதிப்பு இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி? இது வந்து பாத்தீங்கன்னா இவர் சீமானண்ணன் வந்து பாத்தீங்கன்னா ஸோ டிவிகேல இருந்து சரியா வந்து ஒரு சில விஷயம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா நடக்கல. ஓகேங்களா, அது வந்து சீமானண்ணன் மூலியமா வந்து வெளிப்படையா வெளியே வருது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படையா வர்றதால ஸோ ஆட்டோமேட்டிக்கா இங்கிருந்து ப்ரெஷர் வந்து சீமானண்ணன் மூலியமா வருது. இப்போ அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தலில் சீமான் அவர்களை போட்டியிடுறதா தகவல் வந்திருக்குன்னா, இப்போ அவர் அந்த தொகுதியில் நின்று ஜெயிச்சு சட்டமன்றத்தில் போனால் எந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா? இல்லை அவர் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா? எப்படி நினைக்கிறீங்க? வெற்றி பெறணும் தான் நினைக்கிறேன். அதான் அவர் தொகுதியில ஃபர்ஸ்ட் அவர் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில அவர் வெற்றி பெறணும் நான் நினைக்கிறோம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்தான்னா விவசாயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல பெரிய பங்கு கொடுப்பாருன்னு எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த தொகுதியில வின் பண்ணாருன்னா ஸோ அவர் வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவர் என்னதான் பண்றாருன்னு பார்ப்போமே. விஜயனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு, ஓகேங்களா, அவர் என்ன பண்றாரு நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். என்ன வீட்டில் எத்தனை பேர் மொத்தம்? எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 6 பேர். ஓட்டர்ஸ் எத்தனை பேர்? மொத்தமா 6 பேர். ஓகேங்களா, 6 பேர் யாருக்கு நான் வாக்கு செலுத்தீங்க? மொத்தமா அது வந்து பாத்தீங்கன்னா நான் கிளியரா உங்கள்கிட்ட சொல்றேன். இது என்ன இருக்குது, நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, ஓகேங்களா, 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான் போட்டாங்க, என் அப்பா அம்மா. ஏன்னா அவங்க பழைய ஆளு, மாற மாட்டாங்க. நாங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே தான் போட்டோம். விஜயனுக்கு தான் போட்டோம். 4 பேரும் நாங்க அதுதான் போட்டோம். ஓகேங்களா, ஸோ சீமானனுக்கு போறதுக்கு வாய்ப்பு எங்களுக்கு நிறைய பேர் இருந்துதான். பட் இருந்தாலும் இந்த 2 கட்சி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு விஜயனுக்கு தான் ஃபுல் பொட்டன்ஷியல் இருக்கிற மாதிரி நாங்க நம்பணும். ஓகே, நாங்க நம்பினதால நாங்க 4 பேரும் வந்து பாத்தீங்கன்னா விஜயனுக்கு போட்டோம். ஸோ அவர் நல்லபடியா ஆட்சி நடத்தி கொண்டு போறோன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. வாய்ப்பு கொடுத்தாச்சு, என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே. வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ஒருவேளை அது மாதிரி எதுவும் மாற்றம் வரலன்னா நீங்க மாத்தி போட வாய்ப்பு இருக்கணும். மக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நல்லபடியா ஆட்சியை கரெக்டா நடத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் கிளியரா தெரியுது ப்ரோ, யாரா இருந்தாலும். ஓகேங்களா, நல்லபடியா ஆட்சி நடந்து போனீங்கன்னா இந்த ஆட்சி இல்ல அடுத்த ஆட்சியும் பிடிக்கலாம், அதுக்கு அடுத்த ஆட்சியும் பிடிக்கலாம். நீங்க ஆட்சியை கரெக்டா நடத்தலைன்னா இந்த ஆட்சி இல்ல இந்த ஆட்சியை கவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஆட்சியே சொல்றேன், நல்லபடியா நடக்கும்னு நம்பி தான் நாங்க ஓட்டு போட்டோம். நடக்கும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லதே நடக்கட்டும் எல்லாருக்குமே. இதுதான் கடைசி. ஒண்ணே ஒண்ணு சொல்றேன், இது ஸ்ட்ரெயிட்டா சீமான் அண்ணா போமா? நீங்க சொல்லுங்க. இல்ல நான் கேக்குறேன், ஸ்ட்ரெயிட்டா இது சீமான் அண்ணா பாக்கணும். எனக்கு தெரிஞ்சு எனக்கு தோன்ற ஐடியா நான் வந்து சொல்றேன். இது எப்படி நான் வந்து சீமான் அண்ணாவோட தொடர் தொழில் காரணம் எனக்கு ஒண்ணுதான் என் மைண்டுக்கு வருது. நான் என்னன்னு சொல்றேன், நீங்க 234 தொகுதியில கேண்டிடேட் போடுறதோட முதல்ல ஒரு 20 கேண்டிடேட் முதல்ல போடுங்க. 234 பேரும் 20 கேண்டிடேட் வேலை செய்ய ஆள் அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கிரௌட் தெரியும். அப்பதான் மக்களுக்கு வந்து நம்பிக்கை வரும். நீங்க 234 தொகுதியில ஆளை போட்டுறீங்க அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகுறதுனால 4-5 பேர் வராங்க. என்னடா 4-5 பேர் ஒரு இது மக்களுக்கு ஒரு இது போயிடும். எப்பவுமே கிரௌடு தான் அங்க. நானே சொல்றேன்னா நீங்க ஒரு 5 தொகுதி எடுங்க, 10 தொகுதி இந்த தொகுதி நம்மளால வெல்ல முடியும், கண்டிப்பா வெல்ல முடியும்ன்ற தொகுதி ஒரு 10 எடுங்க. உங்ககிட்ட கிரௌட் அதிகமா இருக்கு. இல்ல நான் நாம் தமிழர் கட்சி எனக்கு தோன்றது நான் சொல்றேன். இந்த மாதிரி பண்ணா வின் பண்ண வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பா முடியல. 20 தொகுதி எடுங்க, ஒரு 10 தொகுதி எடுங்க. 10 தொகுதியில இருந்து ஒரு 2 அடிங்க முதல்ல. என்ன சொல்றீங்க? 234 தொகுதி இருந்து தோல்வி அடையதோட 10 எடுங்க, அதுல இருந்து ஒரு 2 அடிங்க. 2 அடிச்சுட்டு முதல்ல உள்ள போங்க. 2 உள்ள போயிடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா அடுத்த 5 வந்துடும். இது சீமான் அண்ணா உண்மையிலே பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அவரோட தொடர் தோல்விக்கு தான் காரணம் நான் நினைக்கிறேன். என்னோட மைண்ட் தாட் வருது. அது எப்படின்னு எனக்கு தெரியல, தப்பா ரைட்டான்னு தெரியல. 20 தொகுதி எடுங்க, 10 தொகுதி எடுங்க, அதுல நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. முதல்ல ஒரு 2 பேர் உள்ள வாங்க. அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா 2 போயிடுச்சுனாவே மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஏன்னா நீங்க உள்ள போயிட்டாங்க பேசுவீங்க வந்துருவீங்க. 2 போச்சுன்னா அடுத்து 5 10 அப்படிதான் இன்க்ரீஸ் பண்ண முடியும். நீங்க ஸ்ட்ரெயிட்டா 234 தொகுதியும் போட்டு வாங்க, அது எப்படி பண்ண முடியும்? கடந்த எலெக்ஷன்ல கூட 234 பேர் டெபாசிட் இழந்திருக்கு நாம் தமிழர் கட்சி. இப்போ அம்பாசமுத்திரம் இடைத்தேர்தல் வரப்போகுது, அதுல சீமான் அவர்கள் நிக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இப்போ ஒரு அம்பாசமுத்திரத்துல இடைத்தேர்தல் போட்டியேறுன்ற தகவல் வந்ததுக்கு அப்புறம் அவரை ரொம்ப இழிவா ட்ரோல் பண்றது அந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த தொகுதியில போட்டியேறுன்னு அறிவிச்சதுக்கு அப்புறம் இவர் அடிக்கிறது ஓவரா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? ஒரு எம்எல்ஏ நாம் தமிழர் கட்சியில சீமான் அவர் ஒரு எம்எல்ஏ மட்டும் சட்டமன்றத்துல போறதால என்ன நடக்குது? பொதியா இந்த அளவுக்கு அவர் அடிக்கணும். சட்டமன்றத்துல போனா எத்தனை பேருக்கு திரும்ப பயம் வரும்? உண்மையிலேயே அவர் கேட்கிற கேள்வியில சட்டமன்றத்துல யாருமே பதில் சொல்லவே முடியாது. உண்மையிலேயே ஏன் நான் என்னோட மைண்ட் தாட் அதான் நினைக்கிறேன். சாதாரண ஒரு எம்எல்ஏ தானே. சாதாரண ஒரு எம்எல்ஏ இல்ல. அவர் கேட்கிற கேள்வி யாருக்குமே பதில் சொல்லவே முடியாது. அவர் வேற 1-to-1 முதல்ல உட்காருவாங்க. யாருன்னா உட்காந்துருக்காங்க. இது வரைக்கும் உட்காந்தவங்க என்ன திரும்ப ஆயிருக்காங்க. விஜய் அவர்கள் உட்காருவாருல 1-to-1. சீமான் 1-to-1 எல்லாம் யாருமே உட்கார மாட்டாங்க இது வரைக்கும். 1-to-1 உட்காந்தாங்கன்னா என்ன ஆகும் முதல்ல தெரியுமா உங்களுக்கு? அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது. சீமான் அண்ணாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் வந்து எங்க வீட்டாண்ட யாரு கட்சின்னு தெரியல, யாரு தெரியல, எதுன்னு தெரியல. நானே டிஎம்கே ஓட்டு போட்டேன். இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் ஓப்பனா,
ஏன்னா எனக்கு வந்து நான் மைண்ட்ல ஒண்ணு வச்சுட்டு அதெல்லாம் பேச மாட்டேன், கரெக்டா பேசிடுவேன், அதுதான் ஒண்ணு. ஆனா சீமான் அண்ணன் இந்த அம்பாசமுத்திரம் இதுல 234 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அடிப்பாரு சீமான் அண்ணன். அவர் அடிக்கணும், கண்டிப்பா உள்ள போகணும், மக்களுக்கு ஏதோ கொஞ்சம் இது பண்ணணும். ஒரு ஆள் உள்ள போட்டோமே முதல்ல, மக்கள் நான் தான் கேட்கறேன். அம்பாசம் டிஎம்கேன்னு சொல்றீங்கன்னா இப்போ நீங்க நாம் தமிழருக்கு ஆதரவா பேசுறாங்க, இதை கூட எப்படி ட்ரோல் பண்ணுவாங்கன்னா டிஎம்கேல பொட்டி வாங்கிட்டு டிஎம்கே ஆதரவா பேசுறாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. இது கமெண்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ. கமெண்ட்னா பண்ணிட்டேன், என்னன்னா பண்ணிட்டேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் டிஎம்கே வேலை செஞ்சேன். ஆனா இவரு சீமான் அண்ணன் எங்க தொகுதியில இருந்திருந்தா நான் ஓட்டு மாத்தி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. நீங்க எந்த தொகுதினா? நான் மாதவரம் தொகுதி. மாதவரம். இருந்தாலும் எங்க வீட்டாண்ட வந்து டிஎம்கே, எனக்கு டிஎம்கே இதுவா இருக்கும். அதனால ஓகே, எங்க அண்ணன் இருக்காரு, பிடிக்கும், நான் இதுவாகணும், நான் போயிட்டேன். சேர்மனும் எனக்கு ரொம்ப ஃபிட்டு, சரி ஓகே நான் இது பண்ணிட்டு நான் வந்து போயிட்டேன். இதே சீமான் நாங்க நின்று இருந்தா நல்லா இது பண்ணியிருந்தா ஒரு வாய்ப்பு வந்திருக்கலாம். இப்ப அம்பாசமுத்திரம் அவர் அடிக்கணும், கண்டிப்பான முறையில் அடிச்சுட்டு ஒரு ஆளாச்சும் உள்ள போகணும். ஒரு ஆள் உள்ள போனாதான் மிச்சம் 234 பேருக்கும் ஒரு இந்த மாதிரி சொல்றாங்களா நம்பிக்கை. சாதாரண ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி, சாதாரண மனுஷன் சீமான், அந்த ஒரு சாதாரண மனுஷன் சீமான் சட்டமன்றத்துல போறதுனால இவங்க ஏன் அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? சட்டமன்றத்துல வரக்கூடாதுன்றதுக்காக அது என்னென்ன வேலை பார்க்க முடியும் அந்த மாதிரி எல்லா வேலையும் பாக்குறாங்க. எல்லா கட்சியும் சேர்ந்து அந்த மாதிரி பாக்குது. குறிப்பிட்டு தாவேகா ஒரு எம்எல்ஏ வந்து என்னென்ன பண்ற முடியும்? உள்ள வந்து ஏன் இப்படி பைப்புன்னு என்ன தேவை இருக்கு? அவர் தானே எலெக்ஷன் முன்னாடி தாவேகா போட்டு செம்மறியாச்சாரு, கரெக்டா இல்லையா? அவர் ஒரு ஆள் தான் செம்மறி வச்சாரு. டிஎம்கே தாவேகான்ற வார்த்தையே வாயில வரல. எதிரி அவங்க வந்து அவங்கள நினைக்கவே இல்லை. அவங்க அதிமுக எதிரியா நினைச்சாங்க. அதனால இவர் ஒரு ஆள் தான் போட்டு அடிச்ச ஆள் ஒரு ஆள் தான். அந்த கோவத்தை எப்படி வெளிக்காட்டுறதுன்னு இப்ப வெளிக்காட்டிட்டு இருக்காங்க நினைக்கிறோம். ஆனா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவர்கிட்ட 1 to 1 எல்லாம் மோத முடியாது யாராலையும். அவர் போட்டு இது பண்ணிட்டு போயிட்டே இருப்பாரு. அதனால இந்த அம்பாசமுத்திரம் இதை வச்சு அவர் ஜெயிச்சு உள்ள வரணுன்றது என்னோட விருப்பம். ஒரு ஆள் வரட்டுமே, அதுக்கு அடுத்து 5 பேர் வரட்டுமே. அப்படியே வாங்க, எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு தரணும்ல மக்களே. நீங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. இன்னொரு கருத்துனா, தொடர் தோல்வியை சந்திச்ச ஒருத்தன் தான் அசைக்க முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இந்த கருத்து உண்மைதானா? அதிக தோல்வி சந்திச்ச ஒருத்தன் அசைக்கவே முடியாத சாம்ராஜ்யத்தை உருவாக்குறது உண்மைதானா? அது சீமான் அண்ணாக்கு தான் அந்த டைலாக் பொருந்தும் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இல்லையா? தொடர் தோல்வி அவரு தான் சந்திச்சுட்டே வராரு. மத்த யாருன்னா கூட நின்னா வச்சு ஒரு வாட்டி 2 வாட்டி வச்சு இதுவாயிட்டாங்க. அவர் ஒரு ஆள் தான். ஆனா நிக்கிறாரு. எனக்கு அதுதான் இது ஆகுது. 15 வருஷம் மக்கள் வேணான்றாங்க, மறுபடியும் நான் நிக்கிறேன், என் மக்களுக்கோசம் நிக்கிறேன்றாரு. நிக்கட்டும், வரட்டும். அந்த மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு கொடுத்துட்டு வந்துட்டா அடுத்து என்ன நடக்குதுன்னு பாக்கலாமே. என்ன சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டீங்களா? இவரு என்ன பண்ணாரு? இவருக்கு ஒரு வாய்ப்பு தாங்க. ஆனா மக்கள் அந்த இது இல்லை, மக்களுக்கு அந்த விழிப்புணர்வு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆனா தரணும் ஒரு வாய்ப்பு, கண்டிப்பான முறையில சீமானுக்காக ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு நான் இது பாருங்க. ஆனா எல்லாருக்கும் கொடுத்துருங்க. அவர் பண்ணலன்னா அடுத்த எலெக்ஷன்ல தூக்கி போட்டுருங்க. 28 அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும், மக்கள் கண்டிப்பான முறையில் தரணும். இது என்னுடைய மனசுல இருந்து நான் சொல்றேன். நீங்க டிஎம்கே, நாங்க டிஎம்கே இருந்தாலும் பாத்துக்கலாம். நன்றிண்ணா.